ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹெட்ஃபோன் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஹெட்ஃபோனில் நமக்கு எப்படி சாங்ஸ் கேட்டால் பிடிக்கும், அதாவது பேஸ் பிடிக்குமா இல்லைன்னா ட்ரிபிள் பிடிக்குமா, நமக்கு எது பிடிச்சிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹெட்ஃபோன்ஸோட சவுண்டை வந்து நம்மளால் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஆரம்ப காலத்தில் நானுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். அது ஒயர்டு ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், ப்ளூடூத் ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், இதுவே இயர்பட்ஸாக இருக்கட்டும், நெக் பேண்டாக இருக்கட்டும், எதுனாலும் சரி. ஸோ நான் நிறைய ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருக்கிறேன். ஆனால் அதில் நான் நிறைய யோசிச்சிருக்கிறேன். நிறைய யூடியூப்பெல்லாம் பார்த்து அந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருப்பேன். பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அப்படி இப்படின்பாங்க. ஆனால் நான் வாங்கி கனெக்ட் பண்ணி சாங்ஸ் கேட்கும்போது ஒரே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதாவது பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிளாக இருக்கட்டும், அதே வோக்கல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் ஒரு ஃப்ளாட்டாக தான் வச்சுருப்பாங்களே தவிர அந்த பேஸ் வந்து நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி, அந்த ட்ரிபிள் வந்து நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ அப்படி காலப்போக்கில் நான் அப்படியே ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். பட் இருந்தாலுமே இந்த விஷயம் தெரியாமல் இன்னமும் நிறைய பேர் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து ஒரு இயர்பட்ஸ் வாங்கியிருப்பீங்க, இல்லைனா ஒரு ஒயர்டு ஹெட்ஃபோன் வாங்கியிருப்பீங்க, இல்லைனா ஒரு நெக் பேண்ட் வாங்கியிருப்பீங்க. அதோட ப்ரைஸ் வந்து ஒரு ₹500 இருக்கலாம், ₹800 இருக்கலாம், இல்லை ஒரு ₹1000 இருக்கலாம். நீங்கள் பட்ஜெட்டில் தான் வாங்கியிருப்பீங்க. அப்போ அந்த ஹெட்ஃபோனில் உங்களுக்கு சவுண்டு குவாலிட்டி பிடிக்கல அப்படின்னா அந்த சவுண்டு குவாலிட்டியை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சவுண்டே வந்து உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு பிராண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சவுண்டு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக வச்சுருப்பாங்க. இதுவே நீங்கள் போட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய சவுண்டு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ரியல்மி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய சவுண்டு சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் சோனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட சவுண்டு குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய சவுண்டு சிக்னேச்சரே பார்த்தீங்கன்னா வேறு. ஸோ அவங்களுடைய மெட்டீரியல் எல்லாமே வேறு. அப்படிங்கும்போது அது ஒரு ப்ரீமியம் ஹெட்ஃபோன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடாது. இந்த மாதிரி ப்ரீமியம் ஹெட்ஃபோனில் இருக்கக்கூடிய சவுண்டு குவாலிட்டியை எப்படி நம்மளுடைய பட்ஜெட் ஹெட்ஃபோனுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு பிராண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பீக்கருக்குள்ளே சவுண்டு வந்து பேஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கணும், ட்ரிபிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு சில பிராண்டு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கணும், ட்ரிபிள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து கஸ்டமைசேஷன் அவங்களுடைய சவுண்டு சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு பேஸ் பிடிக்கும் அப்படின்னா நமக்கு பேஸ் மட்டும்தான் அதிகமாக வேணும். நமக்கு வந்து ட்ரிபிள் தான் பிடிக்கும்னா ட்ரிபிள் மட்டும்தான் நமக்கு அதிகமாக வேணும். இல்லை ரெண்டுமே வேணும்னா ரெண்டுமே நம்ம வந்து அதிகமாக வச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுண்டில் போய் நம்ம வந்து ஈக்குவலைசரில் வந்து நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இப்படி பண்ணுறதுனால நமக்கு பேஸ் பிடிக்குதோ இல்லை ட்ரிபிள் பிடிக்குதோ எது நமக்கு அதிகமாக பிடிக்குமோ அதை மட்டும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அது மூலமாக நம்ம ஒரு ஆடியோ சாங்ஸோ இல்லை ஒரு வீடியோ சாங்ஸோ இல்லை ஒரு மூவிஸோ நம்ம பார்க்கும்போது அதோடைய சவுண்டு குவாலிட்டி அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து பர்சனலாக ரொம்ப வருஷமாக நான் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மெத்தடை நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து வர்ற சவுண்டு குவாலிட்டி உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எப்படி பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பாக்ஸில் VLC மீடியா பிளேயர் அப்படின்ற ஆப்பை வந்து சர்ச் பண்ணி அதில் காட்டக்கூடிய ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்மிஷன் எல்லாமே கேட்கும். அது எல்லாத்துக்குமே வந்து அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ சாங்ஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், ஆடியோஸாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஆப்புக்கு வந்து வந்துடும். நீங்கள் டேரெக்டாக இந்த VLC மீடியா பிளேயர் ஆப்லேயே நீங்கள் வந்து வீடியோ சாங்ஸும் கேட்டுக்கலாம், மூவிஸும் பார்த்துக்கலாம், ஆடியோ சாங்ஸும் உங்களால் கேட்டுக்க முடியும். இப்போ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நமக்கு பிடிச்ச மாதிரி சவுண்டு குவாலிட்டியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். தெளிவாக கவனமாக பாருங்கள். இந்த VLC மீடியா பிளேயர் அப்படின்ற இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோல்டர் அப்படி காட்டும். ஸோ இந்த சைடு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டாக ஆடியோன்னு இருக்கும். ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற ஆடியோ சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு காட்டும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஸ்டோரேஜில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். சரிங்களா? ஸோ இதில் இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ சாங்ஸை மட்டும் இப்போ ப்ளே பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓகே. இப்போ ப்ளே பண்ணிவிட்டு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீழே அதை வந்து டச் பண்ணுறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குதுங்களா, இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஈக்குவலைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணியிருக்கணும். எனபிள் பண்ணால் தான் உங்களுக்கு இது வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் அப்படின்னு போட்டு நியூ 12 அப்படின்னு போட்டிருக்குதுங்களா. ஸோ இது வந்து நானாக வந்து இந்த சவுண்டை வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரீசெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஃப்ளாட் அப்படின்னு தான் இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ராக்கில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ராக்கில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் டிசபிள் பண்ணிடணும். இதை நீங்கள் டிசபிள் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து உங்களால் கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் வந்து நான் காட்டுறேன். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நியூ 12 அப்படின்றதுல தான் நான் கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதை வந்து நோட் பண்ணுங்கள். இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ளஸ் 11 டிபியில் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 11 டிபியில் வச்சுருக்கிறேன். செகண்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 7 டிபியில் வச்சுருக்கிறேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா -4 டிபியில் வச்சுருக்கேன். நாலாவது பார்த்தீங்கன்னா -1 டிபியில் வச்சுருக்கிறேன். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா 0 டிபியில் இருக்குது. ஆறாவது பார்த்தீங்கன்னா +3ல் இருக்குது டிபி. அப்புறம் அடுத்தது பாருங்கள் +5ல் இருக்குது. அப்புறம் +4ல் இருக்குது. அடுத்து மறுபடியும் +4, அதே சேம் தான் லாஸ்ட்டுமே. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக இந்த நம்பருக்கு வர்ற மாதிரி இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் என்ன காட்டியிருக்கனோ இந்த வேல்யூ இருக்கிற மாதிரி இந்த டிபியை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரீ ஆம்ப்னு இருக்குதுங்களா, இதை வந்து நீங்கள் 6ல் வச்சுக்கோங்க. 6ல் வச்சுட்டு நீங்கள் சேவ் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நேம் வந்து உங்களுக்கு புதுசாக ஏதாவது வந்து போட சொல்லும். உங்களுக்கு பிடிச்ச நேம் ஏதாவது ஒன்று போட்டுட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. இந்த ஒரு செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், உங்களுடைய சவுண்டு குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் கண்ட ஆப்லலாம் போய் ஆடியோ சாங்ஸோ வீடியோ சாங்ஸ் எல்லாம் தனியாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக கேட்காதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையே இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஈக்குவலைசரில் போய் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுருங்க. பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆடியோ சாங்ஸாக இருக்கட்டும் இல்லை வீடியோ சாங்ஸாக இருக்கட்டும், இந்த ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் ஆப்பை ஓப்பன் பண்ணி இதில் போய் சாங்ஸ் கேளுங்க, படம் பாருங்கள், வீடியோ சாங்ஸ் பாருங்கள். உங்களுக்கு சவுண்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேஸாக இருக்கட்டும், அந்த ட்ரிபிளாக இருக்கட்டும், அந்த வோக்கல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ஹெட்ஃபோன் தானா இது, இத்தனை நாள் நம்ம இது தெரியாமல் தான் சும்மா எந்த எஃபெக்ட்டும் இல்லாமல் சும்மா நார்மலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு டவுட் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸில் அந்த சாங்ஸ் கேட்குற அந்த குவாலிட்டி, அந்த பேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குதா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சவுண்டு குவாலிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்றத கேட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றத. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. காசெல்லாம் கிடையாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். டாடா, பபாய்.